வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். வீரதீர செயல் புரிந்தவர்களுக்கும் ராணுவத்தில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கும் விருதுகளை வழங்கினார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். அடுத்த 10 ஆண்டுகளில் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானுக்கு அமைதி நடவடிக்கையில் அக்கறை இருந்தால் மசூத் அசாரை இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும். வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் வலியுறுத்தல். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றம். அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. தமிழகம் முழுவதும் தேர்தல் தேதியை மாற்ற முடியுமா? நாளைக்குள் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. வணிகர்கள் பொதுமக்கள் பாதிக்கப்படாத வகையில் வாகன சோதனைகள் மேற்கொள்ளப்படும். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ. தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் கட் அவுட், பிளக்ஸ் பேனர்கள் வைக்க தடை விதித்தது உயர்நீதிமன்றம். விரிவான செய்திகள். வீரதீர செயல்களுக்கான விருதுகள் மற்றும் ராணுவத்தில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் புதுதில்லியில் இன்று வழங்கினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பரம் விசிஷ் சேவா பதக்கம் ராணுவ தலைமை தளபதி பிபின் ராவத்துக்கு வழங்கப்பட்டது. அமைதி காலங்களில் சிறப்பான முறையில் பணியாற்றியதற்காக பரம் விசிஷ்ட் சேவா விருது வழங்கப்படுகிறது. ராணுவத்தில் பணியாற்றிய வர்மாபால் சிங், சிஆர்பிஎஃப்பில் பணியாற்றிய ராஜேந்திர நைன், ரவீந்திர பவான் தன்வாடே ஆகியோருக்கு மரணத்துக்கு பிந்தைய விருதாக கீர்த்தி சக்ரா விருது வழங்கப்பட்டது. இந்த மூவரும் காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதி அருகே பணியாற்றிய போது தீவிரவாதிகளுடன் போராடி உயிரிழந்தனர். வீரதீர செயல்களில் ஈடுபடுவோருக்கு இந்த உயரிய விருது வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியின் போது மேலும் 12 வீரர்களுக்கு சூரிய சக்ரா விருதுகளையும் குடியரசுத் தலைவர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அடுத்த 10 ஆண்டுகளில் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார். கோவையில் தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், சர்வதேச அளவில் வளர்ச்சியில் இந்தியா முக்கிய இடம் வகிப்பதாக குறிப்பிட்டார். இந்தியா எந்த நாட்டையும் தாமாக தாக்கியதில்லை என்றும், சுரண்டல், ஏமாற்றத்திற்கு உள்ளாகி இருந்தாலும் இந்தியா தனது மதிப்பிலிருந்து விலகியதில்லை என்றும் அவர் கூறினார். கிராமப்புறங்களை அறிந்து கொள்ளும் வகையில் அங்கு தங்கியிருப்பதை கல்வி திட்டத்தில் ஒரு பகுதியாக மாற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அப்போதுதான் உண்மையான இந்தியாவை அனைவரும் புரிந்து கொள்ள முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். புதிய தொழில்களை உருவாக்குவதில் இந்தியா சர்வதேச அளவில் 2வது இடத்தில் உள்ளது என்றும் அவர் கூறினார். கிராமப்புறங்களில் 54% பேர் விவசாயத்தை நம்பி உள்ளதாக கூறிய குடியரசு துணைத் தலைவர், பொருளாதாரம் மட்டுமே வாழ்க்கை இல்லை எனவும் கலைகளையும் உள்ளடக்கியதே சிறந்த வாழ்க்கை என்றும் தெரிவித்தார். வாழ்க்கை முறை மாற்றத்திற்கு ஏற்ப நமது அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தற்போது இயந்திரமயமான வாழ்வுக்கு மக்கள் மாறி வருவது கவலை அளிப்பதாகவும், ஆரோக்கியமான உணவு முறைகளை அனைவரும் கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யவும், லஞ்சத்தை ஒழிக்கும் வகையிலும் அனைத்து வர்த்தக பரிமாற்றங்களும் இணையதளமாக்கப்பட்டுள்ளது எனவும் அதை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தாய்மொழிக்கு அனைவரும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், இதை கருத்தில் கொண்டு நாடாளுமன்றத்தில் அவரவர் தாய்மொழியில் பேசும் நடைமுறையை தாம் கொண்டு வந்ததாக குறிப்பிட்டார். தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அதே சமயம் ஹிந்தி, ஆங்கிலம் உள்ளிட்ட பிற மொழிகளையும் கற்க வேண்டியது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்தார்.
பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத இயக்க தலைவர் மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்க ஐநா பாதுகாப்பு சபை மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு சீனா முட்டுக்கட்டை போடுவது குறித்து இந்தியா அதிருப்தி தெரிவித்துள்ளது. அண்மையில் நடத்தப்பட்ட புல்வாமா பயங்கரவாத தாக்குதல் மற்றும் மும்பை தாக்குதல் உள்ளிட்ட இந்தியாவிற்கு எதிரான பல்வேறு தாக்குதல்களுக்கு காரணமான ஜெய்ஷ் இ முகமது இயக்கத்தையும் அதன் தலைவர் மசூத் அசாருக்கும் சர்வதேச அளவில் தடை விதிக்க இந்தியா வலியுறுத்தி வருகிறது. அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் உள்ளிட்ட உலக நாடுகளும் இந்த கருத்தை ஆதரிப்பதால் மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்க வகை செய்யும் தீர்மானம் மீது ஐநா பாதுகாப்பு சபையில் நேற்று இரவு விவாதம் நடைபெற்றது. அப்போது பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பு நாடான சீனா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த நடவடிக்கையை தடுத்து நிறுத்திவிட்டது. ஏற்கனவே 3 முறை இந்த நடவடிக்கையை தடுத்து நிறுத்தியுள்ள சீனா தற்போது 4வது முறையாகவும் முட்டுக்கட்டை போடும் வகையில் செயல்பட்டுள்ளது. சீனாவின் இந்த நடவடிக்கைக்கு இந்திய வெளியுறவுத்துறை அதிருப்தி தெரிவித்துள்ளது. ஐநா பாதுகாப்பு சபையில் சீனா மேற்கொண்ட நிலைப்பாட்டால் புல்வாமாவில் இந்திய பாதுகாப்பு படையினர் 40 பேரின் உயிரிழப்புக்கு காரணமான மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிப்பது தடுக்கப்பட்டுள்ளதாகவும் வெளியுறவுத்துறை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்த பாதுகாப்பு சபையின் பிற உறுப்பு நாடுகளுக்கு நன்றி தெரிவித்துள்ள இந்தியா, பாதுகாப்பு சபையில் உறுப்பினராக இல்லாவிட்டாலும் இந்தியாவுடன் இணைந்து இந்த தீர்மானத்தை கொண்டுவர வலியுறுத்திய நாடுகளுக்கும் நன்றி தெரிவித்துள்ளது. இதனிடையே தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ், பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் உண்மையிலேயே அமைதியை விரும்புகிறவர் என்றால் மசூத் அசாரை இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பயங்கரவாத அமைப்புகள் இல்லாத நாடாக பாகிஸ்தானை மாற்றினால் அந்நாட்டுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தவும் சுமூகமான சூழலை உருவாக்கிக் கொள்ளவும் இந்தியா தயாராக உள்ளது என்றார். காங்கிரஸ் தலைவர் ராகுலுக்கு வெளியுறவு கொள்கைகள் பற்றி புரிதல் இல்லை என பிஜேபியின் மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். ஜெய்ஷ் இ முகமது இயக்க தலைவர் மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதிகள் பட்டியலில் சேர்க்கும் இந்தியாவின் நடவடிக்கைக்கு 4வது முறையாக சீனா முட்டுக்கட்டை போட்டுள்ளது. சீனாவின் இந்த நடவடிக்கைக்காக மோடி அரசை கடுமையாக விமர்சித்து ராகுல் தனது டுவிட்டர் பக்கத்தில் கருத்து பதிவிட்டிருந்தார். ராகுலின் இந்த குற்றச்சாட்டுக்கு மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் பதிலளித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டுவிட்டரில் வெளியுறவு கொள்கையை முடிவு செய்ய முடியாது என்றார். வெளியுறவு கொள்கை என்பது மிக முக்கியமான விவகாரம் எனவும் தூதரக விவகாரங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பேச வேண்டும் என ராகுலுக்கு தெரியவில்லை என்றும் அவர் விமர்சித்தார். காங்கிரஸில் உள்ள அனுபவம் வாய்ந்தவர்கள் அவருக்கு விளக்க வேண்டும் என்றும் ரவிசங்கர் பிரசாத் கேட்டுக் கொண்டார். அட்டாரியில் நடைபெற்ற கர்த்தார்பூர் வழிப்பாதை குறித்த பேச்சுவார்த்தை இன்று சுமூகமாக இந்தியா, பாகிஸ்தான் இடையே நடந்து முடிந்தது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை ஏப்ரல் 2ஆம் தேதி வாகாவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இருதரப்பு வல்லுநர்களும் பங்கேற்றனர். கர்த்தார்பூர் குருத்வாராவிற்கு செல்வதற்கான நேரடி பாதை அமைக்கும் திட்டமாகும் இது. சீக்கிய மத தலைவர் குருநானக் தேவ் வாழ்ந்து மறைந்த இடமான கர்த்தார்பூர் பஞ்சாப் மாநிலத்தை ஒட்டிய பாகிஸ்தான் எல்லைக்குள் அமைந்துள்ளது. இந்தியாவிலிருந்து ஏராளமான சீக்கியர்கள் ஆண்டு முழுவதும் இந்த குருத்வாராவிற்கு சென்று வரும் நிலையில் குருநானக்கின் 550வது பிறந்த நாளை ஒட்டி இந்தியாவில் உள்ள சீக்கியர்கள் விசா கெடுபிடிகள் இன்றி எளிதில் சென்று வர ஏதுவாக நேரடி பாதை அமைக்க இரு நாடுகளும் திட்டமிட்டுள்ளன. இந்த பாதை அமைய உள்ள விதம் தொடர்பான தொழில்நுட்ப ரீதியான அம்சங்கள் இன்றைய பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மின் உற்பத்திக்காக இந்தியாவில் 6 அணுமின் நிலையங்களை அமைக்க அமெரிக்கா சம்மதித்துள்ளது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பதற்றமான சூழ்நிலை நிலவி வரும் நிலையில் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விஜய் கோகலே அமெரிக்கா சென்றுள்ளார். இருதரப்பு நல்லுறவு மற்றும் பாதுகாப்பு அம்சங்களில் ஒத்துழைப்பு சம்பந்தமாக அவர் அமெரிக்க அமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இந்த பேச்சுவார்த்தையில் முக்கிய அம்சமாக இந்தியாவின் மின் உற்பத்தி தேவையை சமாளிக்க 6 அணுமின் நிலையங்களை அமைக்க அமெரிக்கா சம்மதித்துள்ளது. இந்திய வெளியுறவு செயலாளர் விஜய் கோகலே மற்றும் அமெரிக்க ஆயுத கட்டுப்பாடு மற்றும் சர்வதேச பாதுகாப்பு விவகாரத்துறை துணை அமைச்சர் ஆண்ட்ரியா தாம்சன் இணைந்து நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது பயன்பாட்டுக்கான அணுசக்தி உற்பத்தி ஒத்துழைப்பில் இருதரப்பு நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்த உடன்பாடு ஏற்பட்டுள்ளது.
பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்பான வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றுவதற்கான தமிழக அரசின் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. முன்னதாக வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி ராஜேந்திரன் உத்தரவிட்டிருந்த நிலையில் வழக்கை சிபிஐக்கு மாற்ற தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில் வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதற்கான அரசாணையை தமிழக அரசு இன்று பிறப்பித்துள்ளது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வழக்கின் பின்னணியில் உள்ள நபர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என சில அரசியல் கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தினர். இதன் விளைவாக இந்த வழக்கின் விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழக காவல்துறை டிஜிபி ராஜேந்திரன் உத்தரவிட்டிருந்தார். இதையடுத்து சிபிசிஐடி அதிகாரிகள் உடனடியாக வழக்கு தொடர்பான ஆவணங்களை பொள்ளாச்சி போலீசாரிடமிருந்து பெற்று விசாரணையை தொடங்கினர். இந்த நிலையில் பொள்ளாச்சி வழக்கின் விசாரணையை தமிழக அரசு சிபிஐக்கு மாற்றியுள்ளது. இந்திய இஸ்லாமிய மாணவர் இயக்கம் எனப்படும் சிமி இயக்கத்தின் மீது விதிக்கப்பட்ட தடையை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டித்து மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிக்கையை ஏற்கனவே ஜனவரி மாதம் 31ஆம் தேதி உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருந்தது. இந்த அறிவிக்கையை தமிழக அரசின் சிறப்பு புலனாய்வு காவல்துறை பிரிவு இன்று சுற்றறிக்கையாக செய்தித்தாள் மற்றும் ஊடகங்களுக்கு வெளியிட்டிருக்கிறது. 1967ஆம் ஆண்டின் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த தடை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது தேர்தல் செய்திகள். மதுரையில் மட்டும் தேர்தல் தேதியை மாற்ற முடியாவிட்டால் தமிழகம் முழுவதும் தேர்தல் தேதியை மாற்ற முடியுமா என்று தேர்தல் ஆணையத்துக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தேரோட்டம் மற்றும் கள்ளழகர் எதிர் சேவை என திருவிழா சமயத்தில் மதுரையில் மக்களவைத் தேர்தலை நடத்தக்கூடாது என்று உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது கோயில் திருவிழாவுக்காக மக்களவைத் தேர்தலை தள்ளி வைக்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக கூறியது. மதுரையில் வாக்குப்பதிவு நேரத்தை கூடுதலாக 2 மணி நேரம் நீட்டிக்க தயார் என்றும் ஆணையம் தெரிவித்தது. இதனை கேட்ட நீதிபதிகள் பல லட்சம் பேர் கூடும் கோயில் திருவிழாவை கவனத்தில் கொள்ளாமல் வாக்குப்பதிவை நடத்த முடிவெடுத்தது எப்படி என்று கேள்வி எழுப்பினர். இதனால் வாக்குப்பதிவு சதவீதம் குறையக்கூடும் என்றும் கூறினர். இதுகுறித்து தலைமை தேர்தல் அதிகாரி நாளை பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தவறினால் நாளை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு நீதிமன்றமே உத்தரவிட நேரிடும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மதுரையில் மட்டும் தேர்தலை ஒத்திவைத்தால் பிற இடங்களில் விளைவுகளை ஏற்படுத்தும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதற்கு தேர்தல் தேதியை மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்றும் துணை ராணுவ வீரர்களின் உதவியோடு மதுரையில் தேர்தலை நடத்த முடியும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதற்கு கடமைக்காக தேர்தலை நடத்துகிறதா தேர்தல் ஆணையம், 100% வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்ற கொள்கையிலிருந்து ஆணையம் பின்வாங்குகிறதா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கப்படாத வகையில் வாகன சோதனை மேற்கொள்ளப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் தொடர்பாக முறைகேடுகள் நடந்தால் புகார் அளிக்க வாட்ஸ்அப் எண் 9454567707 தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவித்தார். 180042566669 என்ற இலவச தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டும் புகார் தெரிவிக்கலாம் என்று அவர் கூறினார். மேலும் சந்தேகத்திற்குரிய பணப்புழக்கம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வாகன சோதனையின் போது பணம் பறிமுதல் செய்யப்பட்டாலும் உரிய ஆவணங்களை காட்டி திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்று அவர் குறிப்பிட்டார். பொதுமக்கள் உரிய ஆவணங்கள் இன்றி 50,000 ரூபாய் வரை கொண்டு செல்லலாம் என்றும் அதற்கு மேல் ஆவணங்கள் இன்றி பணம் கொண்டு சென்றால் பறிமுதல் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் உரிய ஆவணத்துடன் பணம் கொண்டு செல்லப்பட்டாலும் அது குறித்து வருமான வரித்துறையினரிடம் தகவல் தெரிவிக்கப்படும் என்று அவர் கூறினார். அதே சமயம் வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கப்படாத வகையில் சோதனை நடத்தப்படும் என்றும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். சீசர் ஆஃப் கேஷ் இதுவரைக்கு நம்ம 3,39,95,000 பண்ணியிருக்கோம்.
இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் கோஆர்டினேஷன் பண்ணி இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வயலேஷனுக்கு ஸ்ட்ரிக்டாக பார்த்துட்டே இருக்கிறோம். அதர் சஸ்பிஷியஸ் ஏஜென்சிஸ் பர்சன்ஸ் லைக்லி டு பி யூஸ் ஃபார் மூவ்மெண்ட் ஆஃப் அன்டிஸ்க்ளோஸ் கேஷ். இது தவிர எனி சஸ்பிஷியஸ் டிரான்சாக்ஷன் எபோவ் 10 லட்சத்துக்கு மேலே இருந்தால் அதுவும் நம்ம ஸ்ட்ரிக்ட் சர்வேலன்ஸ்க்கு கொண்டு வந்த சொல்லியிருக்கோம். வரவிருக்கும் மக்களவைத் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள மத்திய பார்வையாளர்களின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. மத்திய பார்வையாளர்களின் கடமைகள் மற்றும் பொறுப்புகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா மற்றும் தேர்தல் ஆணையர்கள் அசோக் லாவாசா, சுஷில் சந்திரா ஆகியோர் தேர்தல் பார்வையாளர்களுக்கு விளக்கம் அளித்ததாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீருக்கு தேர்தல் சிறப்பு பார்வையாளர்கள் குழு இன்று சென்றுள்ளது. வினோத் ஜுட்ஷி, நூர் முகமது, ஏஎஸ் கில் ஆகியோர் அடங்கிய இந்த குழு காஷ்மீரில் உள்ள அரசியல் கட்சி பிரதிநிதிகள், காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் உள்ளிட்டோரை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறது. 2 நாட்கள் அந்த மாநிலத்தில் ஆய்வு செய்யும் இந்த குழுவினர் மாநில தலைமைச் செயலாளர் மற்றும் உயர் அதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தவுள்ளனர். மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பு தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா கடந்த 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் இந்த மாநிலத்தில் ஆய்வு செய்தார். தற்போது சிறப்பு பார்வையாளர் குழு அங்கு சென்றுள்ளது. மக்களவைத் தேர்தல் நடைபெறும் நிலையில் காஷ்மீரில் சட்டப்பேரவைத் தேர்தலையும் விரைவில் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் இந்த குழுவினர் அங்கு செல்வது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் காங்கிரஸ், மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சிகள் இடையே தொகுதி உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. கொச்சியில் நேற்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியுடன் மதச்சார்பற்ற ஜனதா தள பொதுச் செயலாளர் டேனிஷ் அலி நடத்திய பேச்சுவார்த்தையில் இந்த உடன்பாடு எட்டப்பட்டது. இதன்படி அம்மாநிலத்தில் மொத்தம் உள்ள 28 தொகுதிகளில் காங்கிரஸ் 20 தொகுதிகளிலும், மதச்சார்பற்ற ஜனதா தளம் ஹாசன், மாண்டியா, பெங்களூரு வடக்கு, துமகூரு, உடுப்பி, சிக்கமகளூர், விஜயபுரா, உத்தரகன்னடா மற்றும் ஷிமோகா ஆகிய 8 தொகுதிகளில் போட்டியிட உள்ளது. இதில் துமகூரு தொகுதி தற்போது காங்கிரஸ் வசம் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்தி வரும் வாகன தணிக்கைகளில் கணக்கில் வராத லட்சக்கணக்கான ரூபாய் இன்றும் பறிமுதல் செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பண்ணாரி சோதனைச் சாவடியில் தேர்தல் பறக்கும் படை அலுவலர்கள் நடத்திய சோதனையில் 5,84,500 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கேரளாவிலிருந்து ஈரோடு நோக்கிச் சென்ற ஒரு காரும் மாட்டு வியாபாரிகளிடமிருந்து இந்த ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோல் மேட்டுப்பாளையத்திலிருந்து காரில் சென்று கொண்டிருந்த காய்கறி வியாபாரியிடமிருந்து கணக்கில் காட்டப்படாத 1 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இன்று மட்டும் அம்மாவட்டத்தில் 6,84,500 ரூபாய் கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சேலத்தில் 3 லட்சம் ரூபாய் மற்றும் 225 கிலோ துத்தநாகம் பறிமுதல் செய்யப்பட்டது. சேலம் அன்னதானப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஒருவரிடம் காலை குழந்தைகளுக்கு பள்ளி கட்டணம் கட்ட எடுத்துச் சென்றதாக கூறப்பட்டவரிடமிருந்து 1,72,000 ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கருப்பூர் பகுதியில் பெங்களூருவில் இருந்து திருச்செந்தூர் சென்ற தனியார் பேருந்தில் பயணம் செய்த சந்தோஷ் என்பவரிடமிருந்து கணக்கில் வராத 1,30,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மற்றொரு தனியார் பேருந்தில் 225 கிலோ துத்தநாகம் இன்று பறிமுதல் செய்யப்பட்டது. திருநெல்வேலியில் இதுவரை முறையான ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட 90,84,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான ஷில்பா பிரபாகர் சதீஷ் கூறினார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டம் முழுவதும் பறக்கும் படை மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுக்கள் செயல்பட்டு வருவதாகவும், இந்த குழுக்கள் பயன்படுத்தும் வாகனங்களில் GPS பொருத்தப்பட்டு கண்காணிப்பு நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய நெல்லை மாவட்ட கண்காணிப்பாளர் அருண் சக்திகுமார், இம்மாவட்டத்தில் 375 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்று கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார். தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு 126 இடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் 2 மாநில காவல்துறையினர் மூலம் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தேமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள் இன்று முடிவு செய்யப்படும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி கூறியுள்ளார்.
சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் கட்சியை பற்றி பிஜேபி பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாக தெரிவித்தார். ரஃபேல் விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் முறையாக பதில் அளிக்கவில்லை என்றும் அவர் கூறினார். இதனிடையே இன்று மாலை செய்தியாளர்களிடம் பேசிய KS அழகிரி காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள் முடிவு செய்யப்பட்டுவிட்டதாகவும் இதை மு.க. ஸ்டாலின் நாளை அறிவிப்பார் என்றும் தெரிவித்தார். தேமுதிக தலைவர் விஜயகாந்தை இன்று அவரது இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் சந்தித்து பேசினார். மக்களவைத் தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாமகவுக்கு 7 தொகுதிகளும் தேமுதிகவுக்கு 4 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. தொகுதி பங்கீடு முடிந்தாலும் எந்த கட்சிக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பது இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. இந்நிலையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை இன்று காலை அவரது இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் சந்தித்தார். ராமதாசுடன் அன்புமணி, GK மணி, அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் சென்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் விஜயகாந்தின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்ததாக தெரிவித்தார். தேமுதிக தலைவர் விஜயகாந்தை பாமக நிறுவனர் ராமதாஸ் நேரில் சந்தித்தது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களவைத் தேர்தலில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரெய்லி முறை உள்ளிட்ட வசதிகளை இந்திய தேர்தல் ஆணையம் செய்து கொடுத்திருப்பதற்கு மாற்றுத்திறனாளிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் வாக்குப்பதிவை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதன்படி மாற்றுத்திறனாளிகளுக்கான வாக்காளர் விழிப்புணர்வு மற்றும் மாதிரி வாக்குச்சாவடி விளக்க நிகழ்ச்சி தூத்துக்குடியில் இன்று நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் தேர்தல் அதிகாரி சந்தீப் நந்தூரி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்ய பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். தூத்துக்குடி தொகுதியில் 1618 வாக்குச்சாவடிகளில் 1000 வாக்கு மையங்களில் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க வசதிகள் செய்து தரப்படுவதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளிகள் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு வரவேற்பு தெரிவித்தனர். காங்கிரசின் முக்கிய பிரமுகர்கள் சிலர் பிஜேபியில் இன்று இணைந்தனர். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் டாம் வடக்கன், பிஜேபியின் மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான ரவிசங்கர் பிரசாத் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தார். இதுகுறித்து டாம் வடக்கன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் தொடர்பாக காங்கிரஸ் கட்சி வெளியிட்ட கருத்து தமக்கு மனவேதனையை ஏற்படுத்தியதாக கூறினார். தேச நலனுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டுள்ள கட்சியில் இருக்கக்கூடாது என்பதால் வேறு வழியின்றி காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகியதாக அவர் தெரிவித்தார். இதனிடையே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர் அர்ஜுன் சிங் பிஜேபியில் தன்னை இணைத்துக் கொண்டார். தில்லியில் உள்ள பிஜேபி தலைமை அலுவலகத்தில் தனக்கான உறுப்பினர் அடையாள அட்டையை பெற்றுக் கொண்டார். இதேபோல் கர்நாடக மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் உமேஷ் ஜாதவும் பிஜேபியில் இணைந்துள்ளார். தேர்தல் தொடர்பான சில தகவல்கள். தேர்தல் தொடர்பான உங்கள் சந்தேகங்களுக்கு தொலைபேசி எண் 1950 தொடர்பு கொள்ளலாம். வாக்குச்சாவடியில் வாக்குச்சீட்டுடன் வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, பான் கார்டு, ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட், அரசு சார்ந்த அலுவலக அடையாள அட்டை, புகைப்படத்துடன் கூடிய வங்கி கணக்கு புத்தகம் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை காட்ட வேண்டும். அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி சிலை கடத்தல் தடுப்பு பிரிவைச் சேர்ந்த 30 பேர் கொண்ட குழு கூடுதலாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் என்று அந்த பிரிவின் சிறப்பு கண்காணிப்பு அதிகாரி பொன் மாணிக்கவேல் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் ஆலயத்தின் உற்சவர் சிலையை சீரமைத்து பங்குனி உத்திர திருவிழாவை நடத்த பொன் மாணிக்கவேல் தலைமையில் உயர்நீதிமன்றம் குழுவை நியமித்தது. அவர் இன்று கோவில் சிலை சீரமைப்பு பணிகளை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருவிழா முடியும் வரை கோவில் மற்றும் ஊர்வல நிகழ்ச்சிகளில் 24 மணி நேரமும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் கூடுதலாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்றார். இந்த ஆலயத்தில் நாளை முதல் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி தொடங்குகிறது.
கடந்த 10 ஆண்டுகளாக தமிழக அணைகளை தூர்வாரி பராமரிக்க எவ்வளவு தொகை செலவிடப்பட்டது என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது இந்த கேள்வியை எழுப்பிய நீதிமன்றம் கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் அணைகளை தூர்வாருமாறு அரசுக்கு அறிவுறுத்தியது. இதுகுறித்து பொதுப்பணித்துறை செயலாளர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழகத்தில் SSLC எனப்படும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்கியது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மொத்தம் 3371 மையங்களில் 4,76,318 மாணவர்கள், 4,83,300 மாணவிகள் என மொத்தம் 9,59,618 பேர் தேர்வு எழுதுகின்றனர். சென்னையில் மட்டும் 567 மையங்களில் 50,678 பேர் தேர்வு எழுதுகின்றனர். 10ஆம் வகுப்பு தேர்வில் வேலூர், கடலூர், சேலம், கோவை, மதுரை, பாளையங்கோட்டை, திருச்சி மற்றும் சென்னை புழல் சிறையைச் சேர்ந்த 152 கைதிகளும் பங்கேற்கின்றனர். தமிழகம் முழுவதும் 49,000 ஆசிரியர்கள் தேர்வு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 5,500 பேர் கொண்ட பறக்கும் படையினரும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்களில் கட் அவுட், பிளக்ஸ் பேனர்கள் வைக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்துள்ளது. பிளக்ஸ், கட் அவுட் வைப்பது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுக்கூட்டங்களுக்கு அரசியல் கட்சியினர் பொதுமக்களை கூட்டாக அழைத்துச் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. வழக்கில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளையும் எதிர் மனுதாரராக சேர்த்து நோட்டீஸ் அனுப்பவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியா, ஓமன் இடையே கூட்டு ராணுவ பயிற்சி ஜம்மு காஷ்மீரின் உதம்பூரில் தொடங்கியுள்ளது. 2 வாரங்கள் நடைபெறும் இந்த கூட்டு போர் பயிற்சியில் இந்திய தரப்பிலிருந்து 60 வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். அசாதாரண சூழல்களில் ஏற்படும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள இருநாட்டு ராணுவ வீரர்களும் சிறப்பு உத்திகளுடன் இந்த பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு இந்த கூட்டு போர் பயிற்சியால் மேலும் அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை முழுமையாக தடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் கிருபாகரன், சுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது. மேலும் நெல்லை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி ஆணையர் ஆகியோர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேருக்கான காவலை நீட்டித்து ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மீனவர்கள் கடந்த ஜனவரி மாதம் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளான நிலையில் அவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இன்று அவர்கள் நீதிமன்றத்தில் மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்டபோது வரும் 27ஆம் தேதி வரை காவலை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து அவர்கள் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. வணக்கம்.